கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை வரவேற்கிறேன். ஏசப்பா நல்லவர். கூடார பண்டிகை கர்த்தர் அதிசயங்களை சிற ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது. இன்றைக்கு 2ஆம் நாள். ஆலயத்துக்கு வாருங்கள். வர முடியாமல் வெளி மாவட்டங்களில், வெளி மாநிலங்களில், வெளி தேசத்தில் இருக்கிறவங்க இதே ஜேடிஎம் சர்ச் இணையதளத்தில் மாலை 6 மணி முதல் 9 மணி வரை நடைபெறுகிற கூடார பண்டிகையில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா நல்லவர், பெரிய காரியத்தை செய்வார். இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். காலங்களிலும் என் விழுந்திரங்கள் என்னை உணர்த்தும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ஆலோசனை தந்த கர்த்தர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆலோசனை தருவார். நமக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தெய்வம். ஆலோசனை என்றால் என்ன? நாம் செய்ய வேண்டிய காரியங்களை சொல்லிக் கொடுப்பது. என்ன படிப்பு படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், என்ன தொழில் செய்யணும், என்ன ஊழியம் செய்யணும், எப்படி செய்யணும், அதுதான் ஆலோசனை. இன்றைக்கி அநேகருக்கு ஆலோசனையே இல்லை. தனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்கிறாங்க. தனக்கு செய்யவும் தெரிய மாட்டேங்குது. மற்றவங்க சொல்கிற ஆலோசனை கேட்க மாட்டேங்கிறாங்க. சில நேரத்தில் அனுபவம் உள்ளவங்க சில ஆலோசனை கொடுத்தா கேட்க மாட்டேங்கிறாங்க. பெரியவங்க சொல்கிற ஆலோசனையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கர்த்தர் கொடுக்குற ஆலோசனையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த பூமியில் நம்ம ஆலோசனை கேட்கணும் வாழும்போது, மறக்கக்கூடாது. ஆனால் யாருக்கு ஆலோசனை கொடுத்தாலும் அதுக்கு மேலான ஆலோசனை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறது. சரியா? கர்த்தருக்காக பாடின்னு ஊழியம் செய்கிறேன். என் வாழ்க்கையில் தேவன் ஊழியத்தின் பாதையில் அவர் தான் ஆலோசனை கொடுக்குறாரு. ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, தரிசனம் கொடுத்தாரு, பேசினார். கர்த்தர் அதிசயங்களை செய்கிறன்னு பேரில் ஊழியம் செய்யணும். ஆனால் ஆண்டவர் செய்ய சொன்ன உடனே நம்ம கண்டமேனிக்கு எப்படி செய்ய முடியாதுல்ல? எப்படி ஊழியம் பண்ணணும், என்ன ஊழியம் பண்ணணும், ஒரு வருஷத்தில் என்ன ஊழியம் நிறைவேற்றணும், கர்த்தர் பேசிகிட்டே இருப்பார். அவர் கொடுக்குற ஆலோசனைப்படி தான் ஊழியம் செய்கிறோம். ஆத்துமாக்களை சந்தித்து வராரு. சரியா? உங்களுக்கு ஆலோசனை ஆண்டவர் தருவார். பயப்படாதீங்க. என்ன செய்யணும்னு தெரியாமல் நிற்கிறீங்களா? பயப்படாதீங்க. வசனத்தின் மூலம், சொப்பனத்தில், தரிசனத்தில் நேரடியாய் கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க போகிறார். உங்கள் வாழ்க்கை மேன்மை அடைய போகுது. நீங்கள் அதிசயங்களை கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. ஒரு நாள் பேதுரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு மீன் கிடைக்காம சோர்ந்து நிற்கும்போது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுன்னு சொன்னார். அதான் ஒரு ஆலோசனை. பேதுரு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலையை போட்டான். திரளான மீன்கள் கிடைத்தது. திரளான மீன்கள் கிடைத்தது. புரியுதா? அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆலோசனை தருவார். பயப்படாதீங்க. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆலோசனை தருகிற எங்கள் அன்பு தெய்வமே, இந்த நாளில் ஜீவார்த்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆலோசனை கொடுங்க. அடுத்து என்ன செய்வது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாராவது கலங்கி நின்றாங்கன்னா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் மன்றாடுகிறேன். நீங்கள் பேசுங்க, நீங்கள் வெளிப்படுங்க, நீங்கள் உணர்த்துங்க, வசனத்தை அனுப்புங்க, தரிசனத்தை கொடுங்க. ஆலயத்துக்கு போகும்போது பேசுங்க. அவங்களுடைய போதகர் மேய்ப்பர் பேசும்போது அந்த வார்த்தையில் ஆலோசனைகள் வெளிப்படட்டும். கலக்கெல்லாம் மாறட்டும். இன்றைக்கி பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவங்க வாழ்க்கை மேன்மையடையட்டும். அடுத்த பிறந்தநாளை காண்கிறதுக்கு முன்பாக வாழ்க்கையில் பெரிய மேன்மைகளை கொண்டு வரும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை எல்லார் மேலும் இறங்கி வரட்டும். எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டும். அடுத்த திருமண நாளை காண்கிறதுக்கு முன்பாக உங்கள் குடும்பமாக எடுக்கிற அத்தனை முயற்சிகளும் வாய்க்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அதே போல் கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பின ஜெப குறிப்புகளை கண்ணோக்கி பார். அற்புதம் செய்தருளும். ஆண்டவரை இன்னும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். நீர் அப்படி செய்கிறேன். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.